நான் சொல்ல போற இந்த 4 டிப் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமா ப்ரொஃபஷனல் வெப் டெவலப்பரா உங்களால மாற முடியும். சோ டிப் நம்பர் 1 பாத்தீங்கன்னா ஐடியா. இந்த உலகத்துல ஐடியா எல்லாமே எதுவுமே ஜெனரேட் இருக்காது. லைக் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும். சோ இந்த ஐடியா நான் எங்க இருந்து ப்ரோ எடுக்கிறது அப்படின்னா, இதுக்கு நான் வந்து 2 புக் சஜஸ்ட் பண்ணுவேன். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க, நான் எல்லா ரிசோர்ஸையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சோ டிப் நம்பர் 2 பாத்தீங்கன்னா விஷுவலைசேஷன். ஸ்டில் அந்த ஐடியா பாத்தீங்கன்னா உங்க மைண்ட்ல ஒரு கன்ஃபியூஷனா தான் சுத்திட்டு இருக்கும், ஸ்கேட்டர்டா இருக்கும். அது நீங்க எப்போ ஒரு டயகிராமா நீங்க கொண்டு வரீங்க, ஒரு படமா நீங்க கொண்டு வரீங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த ஐடியா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இதை நான் எப்படி பண்றதுன்னா, எய்தர் நோட் பென், அதாவது பேனா பென்சில் வச்சு பண்ணலாம், இல்ல வந்து ஃபிக்மால போயிட்டு நீங்க பண்ணலாம். இதை வந்து நம்ம வெப் டெவலப்மெண்ட்ல ஒயர் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க வந்து ஆக்சுவல் வெப்சைட்டை பண்றதுக்கு பதிலா ஒரு டயகிராமா நீங்க வரைஞ்சு வச்சிருக்கீங்க. இது உங்க ஐடியாவை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு ஹெல்ப் ஆகும். சோ டிப் நம்பர் 3 பாத்தீங்கன்னா ஸ்பிளிட்ஸ். இருக்கிற ஐடியா நீங்க பண்ணதுக்கு அப்புறம் உங்க பிரெயின் அதை பெருசா கன்சிடர் பண்ணும். நம்மளுக்கு பெரிய விஷயம் ரொம்பவே கஷ்டமா தோணும் இல்லையா? அதனால அதை நீங்க எவ்வளவு சின்னதா கொண்டு வர முடியுமோ அவ்வளவு எவ்வளவு சின்னதா நீங்க பிரிக்கணும். அப்பதான் நம்ம பிரெயின் ஓகே இது வந்து ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சைக்காலஜிக்கலா ட்ரீட் பண்ணும். ஓகேவா? சோ டிப் நம்பர் 4 பாத்தீங்கன்னா ரூல்ஸ். வெப் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த nav பார் இருக்கு இல்லையா, இதை நான் இப்படி பாதி நான் பிரிக்கணும் அப்படிங்கிறப்ப ஃபிளெக்ஸ் பிளஸ் ஸ்பேஸ் பெட்வீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதை யூஸ் பண்ணாதான் எனக்கு கரெக்டா பிரியும். இந்த இடத்துல நம்ம வேற எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? சோ அதனால இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். CSS சரி, HTML சரி, அதையும் நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஒரு சில விஷயம்லாம் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஆனா ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நீங்க மனப்பாடம் பண்ணணும். சின்டாக்ஸ், லாஜிக்கா இல்ல. சின்டாக்ஸ் நீங்க எவ்வளவு மனப்பாடம் பண்றீங்களோ, எவ்வளவு சின்டாக்ஸ் நீங்க படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் நீங்க பண்ண போறீங்க, அதுவும் இன்னைக்கே பண்ண போறீங்க அப்படின்னா கமெண்ட்டை ஸ்டார்ட்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு எல்லாரும் சரி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்.